என்ன கருமமோ சாமி மஞ்ச வாசல் இல்லைங்க குடலுக்காரு குசு விட்டாரு பொம்பல்ரா போடு பொம்பல 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 மாட பொம்பல 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 மாட வர பொம்பல நான் எப்பறா மாட்டேன் வேணாம்டா பொம்பள வேணாம் பொம்பல்ரா இன்னும் பொம்பளடோ ஓ சாமி ஐயா ஒன்னாலோ என்னலோ ஆட்டோ வரேன் ஆட்டோ தாய் எனக்கு பொம்பளை வாடியா வந்து போட்டா போட்டு உங்களை பார்க்கின்ற பொழுது உன்னழகு என்னழகு ஓரளவா தோணுது. அப்படியா? என் மாறப்பாரு தோளப்பாரு மஞ்சள் பூச முகத்தப்பாரு தோளப்பாரு துணையப்பாரு தொப்பிலோடு அழகு பாருங்க. நான் உன் மீது ஆசை வைத்து விட்டேன் சாமி. அப்படியா? பாருங்கள் இருவரும் ஒன்று சேருவோம். அப்படியா? ஓட்டு அமுத்தா 1.5 மணி நேரம் வரப்பா.
உதட்டும் இது உதட்டும் எச்சு மொத்தம் முடிச்ச அப்படி குடிக்குதா கிடைச்சிக்கிச்சுடா அப்புறம் எனக்கு இந்த பல்ல குடிச்சுன்னா அந்த வாய் கிழிஞ்சு போயிருக்கா எச்சு ஒரு பிடி பிடிக்கிறேன்டா ஆமா கூதியில குடிப்பேன் அதெல்லாம் நாளைக்கு போய் பறிச்சு ஆசை வைத்து சரி நம்ம இருவரும் ஒன்று சேருவோம் சாமி. ஆகட்டும் ஆனால் என்னை போல அரக்கன் பொறுமை என்னை போல பாப்பா இந்த அரக்கனை ஒன்று சேர்ந்தால்தான் எனக்கு சாப விமோசனை கிடைக்கும். அதனால ஒன்று சேருவோமா? போடுங்க. இருவரும் ஒன்று சேருவோம் சாமி. ஐயோ அங்கெல்லாம் தொடாதீங்க. ஐயோ எப்பா அடனே சாமி. ஐயோ எப்பா எடுங்க. நான் பெண்ணா இருந்தவன் ஆணாக மாறிவிட்டு என்னுடைய பழைய உருவம் வந்து விட்டது. அந்த நாரத சொன்ன பிரகாரம் ஒரு அரக்கனிடத்தில் சென்று அவனை சேர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய உருவம் வந்துவிடும் அப்படி என்று சொன்னான். அதே போல ஏன் பழைய உருவம் வந்து விட்டது. பழைய உருவம் வந்த பிறகு அதனால பொண்டாட்டி காணோம். ஆனால் நான் இப்பொழுது ஆனா இருந்தவன் பெண்ணா இருந்தவன் ஆணாக மாறிவிட்டு ஆனால் என்ன ஒரு
அப்படி என்றால் இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். ஆமா. அற்புதமாக அழகாக விசித்திரமாக டேய் சத்தம்டா. அதிசயமாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படின்னா இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். யாரு தச்சு போட்டு வேலை செய்யறது என்னடா வந்து எடுத்துட்டு ஏன் பொழுதுறாத? ஓ, யாருடைய குழந்தை? இது என்னுடைய குழந்தை என்று சொல்கிறார். இது என்னுடைய குழந்தை என்று நம்ம இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கோம். ஆனா பெண்ணா இருந்தது ஆணாக மாறிவிச்சு. அந்த பெண்ணா நீ சேர்ந்தாய் இல்ல, அந்த பெண்ணா இருந்தவதான் நான். அப்படின்னா ஒரு பெண்ணுக்குத்தானே அந்த குழந்தை சொந்தம். அப்படின்னா இந்த குழந்தைய மரியாதையாக சொல்கிறேன். இந்த குழந்தைய கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு குழந்தை முடியாது. இது எனது குழந்தை. வச்சுப்போம், கொடுக்க மாட்டேன். என்னடா அடக்கடா வாய் அரண்மனை நாயே, மூட்டா நாயம் முதுகுல மூட்டை பூச்சி. ஏண்டா அப்படியா? ஐயோ பயலே, அப்படி என்றால் என் வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறான். என் வீரத்து தெரியல. என் வீரம் என்ன, தீரம் என்ன, அன்புலம் என்ன? மரியாதையாக சொல்கிறேன். உன்னிடத்தில் தீரம் இருந்தா என்ன ஜெயம் பெற்று அந்த குழந்தை எடுத்து செல்ற பார்க்க. அப்படி நான் சொன்னது உனக்கு நன்றாக புரிகிறதா? வீரம் இருந்தா தீரம் இருந்தா என்ன ஜெயம் பெற்று அந்த குழந்தை எடுத்து செல்ற போய் மெய்யான சண்டைக்கிட்டே வந்துக்கிற. அப்படியே என் குழந்தை பாரு வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுன்னா இந்த பையன் உனக்கு என்ன இருக்கு சோற வேஷம்? என்னை போல ஒரு அரக்கம் பொழத்தான். கதையில நெஜத்துல உனக்கு என்ன ஆகும்? என்ன சன்னு பொழத்தான்? தமிழ் சொல்லு. மகன் அதுல பள்ளி சொல்றதா சார். இந்த வேஷம் உனக்கு என்ன ஆகுது? ஏய் நிஜமா உன்ன என்ன ஆகுது? ஏய் கேளுங்க மகாஜனங்களை, சத்தியமானு இதுதான் உண்மை. இந்த கொம்பு வச்சவன் அப்ப, இந்த கொம்பு இல்லாதவன் மவன். விழிச்சா சம்பளம் 500 வருதோ 1000 வருதோ. அப்பனும் ஒரு குழந்தைக்கு ஒருத்தர வாடாங்கிறான் போடாங்கிறான். இவன் மவனை கொண்டு போடுங்கிறான். இதுக்கு நீங்க 2 பேரும் ஒரு வேலை செய்யுங்க. சத்தியமா மகராஜரு குழந்தை, நான் தான் குழந்தை. சித்தூர் போய் சித்தூர் புளிமிட்டி போய் புளிக்காரி சூடு எதுன்னு கேட்டு புளிக்காரி சூட்டுக்கு போய் புளிக்காரிச்சி வர சொல்லி புளிக்காரிச்சி புண்டி நக்குங்க. அடே அடே அரக்கனே, உன்னிடத்தில் வீரமரந்தா தீரமரந்தா என ஜெயமரடா பார்ப்போம்.
இறங்கி முட்டி ஒரு அரமை செத்து போச்சு. எவ்வளவு மரியாதையாக எவ்வளவு மரியாதையாக கேட்டு வீரம் இருந்தா தீரம் இருந்தா ஜெயம் பெறடா அப்படி என்று நேருக்கு நேர் மோதினும் மலைய மலைய மோதினும் மலையும் மலையும் ஏங்க ஏங்க தண்ணீர போட மாட்டீங்க. ஒரு அழகிய ஒரு பெண் பிறந்திருக்கு. அதனால் இந்த குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கிறது. ஆணுக்கான் பிறந்திருக்கிறது. ஆணுக்கு ஆணாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. வினோதமாக விசித்திரமாக பிறந்திருக்குது. அதிசயமாக பிறந்திருக்குது. வினோதமாக பிறந்திருக்கிறது. என்னதான் பொண்ணா நீ மாறினாலும் உருவம் என்ன பாவம்? ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருந்த? நான் அசுரனா தான் இருந்தேன். ஆணு. ஆமா, ஆணா இருந்த. வினோதமா பிறந்திருக்கு. அதனால இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஆணுக்கான் பிறந்திருக்கிறது. குழந்தைகளோட கொஞ்சம் தெரியாது. எப்படி அழுவாதிரி கண்டாரோடு பிள்ளைய என்னடா எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படி பேசுற? குழந்தை நீங்க கொஞ்சம் வறுத்து கூட இந்த குழந்தை விசித்திரமா பிறந்திருக்கு, வினோதமா பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு வினோதமா பிறந்தபடினால் இந்த குழந்தைக்கு வினோதவழி என்று பெயர் சூட்டுகிறேன். அதனால வினோதமா பிறந்தபடினால் இந்த குழந்தைக்கு வினோத வழி என்று பேசி விட்டிருக்கிறேன். ஆனால் நான் அரக்க குணத்தில் பிறந்திருக்கிறோம். அரக்க குணத்தில் பிறந்து ஆணுக்கான் பிறந்திருக்குது என்றால் என்னை இழிவாக பேசுவார்கள், குருவாக பேசுவார்கள். அரக்க குணத்தில் பிறந்து தீரம் குறைந்து விட்டதா என்று என்ன
இழிவாக பேசி வருவார்கள். உன்னோட மறைஞ்சு போற விஷயம். எப்படி ஒன்னா மறந்து யாருக்கும் தெரியும்? யாருக்குமே தெரியும். நாம சொல்லி விடுவனே, இந்த கட்டிடத்துக்கு விடுவனே, நான் சொல்லி இப்படி செட் போயிருக்கேன். ஆண் உறுப்பு அடியோடு அறுத்து மேலே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகளுக்கு உன்னை இரையாக உணவாக கொடுத்து விடுவேன். ஜாக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல. அதனால நண்பா, இது என்னோட இருக்கணும். ஏனென்றால் என்னை இழிவாக பேசுவார்கள். என்னை போல அரக்க குல வேந்தரெல்லாம் இப்படியா இருக்கிறது என்று தரைக்குறவாக பேசி வருவார்கள். ஆயினும் இந்த குழந்தைய யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்க வேளையில், ஆனா 5 சிறுவயது அறியாத பருவத்திலிருந்து கொஞ்சம் சிறுவயது குழந்தை பருவத்திலிருந்து என்னை வளர்ச்சி வாரம் செய்தவர் யாரு? பெற்றவதான் ஆரவல்லி. என்னை வளர்த்தது காளி. கானகத்தில் இருக்கக்கூடிய வனபத்திர காளி. இந்த குழந்தை நீ காரணத்துல வச்சுக்கிட்டியா? அதனால நீ என்ன தம்ப காட்டான மிருக ஜாதிகளை நான் வேட்டையாடி குழந்தை போட்ட முடியும், அதை எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த குழந்தை எடுத்து சென்று, அம்மா இப்படிதான் நாரதன் தெரியாத அடிச்சு சித்திரவதை செய்த நாரதன் கொடுத்த சாபத்தால ஒரு அரக்கனை சேர்ந்து இருவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது எங்க எடுத்து போவது வருவதும் ஒன்று புரியாது இருக்கிறேன். அதனால இந்த குழந்தையை என்ன சின்னஞ்சிறு வயதுல எப்படி வளர்த்து வாரம் செய்தாயோ அதே போல இந்த குழந்தையை வளர்த்து வாரம் செய்ய வேண்டும். அவர் இந்த காரியத்தில் ஒப்படைக்கும். அம்மா, உன் மகனாகப்பட்ட மதிசுரன் பேசுகிறேன். அம்மா சொல்லப்பா. அம்மா, நான் ஏவரண்டு தெரியாத நாரதனை அடித்து சித்திரவதை செய்து, ஆனா நாரதன் எனக்கு சாபம் கொடுத்து விட்டான். நீ ஆணா இருக்கிறதுனாலதானே எனக்கு நீ இப்படி என்ன சித்திரவதை செய்து விட்டார். பெண்ணாக போ அப்படின்னு அந்த நாரதன் சாபம் கொடுத்த பிறகு ஆறாம் இடத்துல மறுபடியும் வந்து கேட்கும் போது, எனக்கு விமோசனம் கிடைக்குமா என்று கேட்கும் போது, நீ மதனவல்லியா இருந்தத ஒரு அரக்கனிடத்தில் சென்று நீ சேர்ந்தா பழைய உருவம் வந்து விட முடியும். வார்த்தை கேட்டு நான் ஒரு அரக்கனிடத்தில் போய் சேர்ந்து சேரும் போது ஆணுக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அம்மா, அம்மா, இந்த குழந்தையை எடுத்து சென்றா என்னை இழிவாக பேசுவார்கள். அதனால என்னை எப்படி வளர்த்து சின்னஞ்சிறு வயதிலிருந்து வளர்த்து வந்தாயோ அதே போல இந்த குழந்தையை வளர்த்து பெற வேண்டும். அம்மா, அந்த குழந்தையை நான் பாதுகாப்பாக வளர்க்கிறேன். அப்படி ஆகட்டும். காண்ட கங்களை அதனால யாரடா இங்கே? நானுங்க மகாராஜா. நண்பா, ஓய் ஓய், அந்த குழந்தைய என் மகள் வினோதவல்லியை கொடுத்து விட்டு என் தாயிடம். யாரு? காளிகா தேவி. ஆயினும் இப்பொழுது நான் பாண்டவரை தேடி போகணும். மறுபடியும் அங்க இருக்கிறான் என் தந்தையம் அடித்த அந்த மனப்பாவிகளை சும்மா விட மாட்டேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? எவன் நாமத்தை வைத்திருக்கிறான் என்றால் நான் பாண்டவர் என்று அறிந்து கொள்வேன். இப்பதான் நாமத்தில் நாரதன் அடிச்சு பொம்பளையா மாறி அக்கப்பட்டு சிக்கப்பட்டு தாவு வந்து முடியாது. நான் இப்பொழுது சென்று அந்த பாண்டவர் இருக்கிறாரா என்று நான் தேடி போறேன். என்ன பண்ணி நான் 6 மணிக்கு அறிவீர்கள் சபையோர்களே. மதிசூரனாகப்பட்டவன் வினோதவல்லி காளிகாதேவிடத்தில் ஒப்படைத்து விட்டு இப்ப காலங்கள் கடக்கிறது. காலங்கள் கொடுத்து குழந்தையை கொடுத்து 16 வருடம் கழித்து இப்பொழுது வினோதவல்லி பருவமங்கையாக சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம்